வணக்கம் சார், நாங்க சரவணன் சாரோட ஸ்டாஃப். இவ்வளவு சீக்கிரமா வருவீங்கன்னு எதிர்பார்க்கவே இல்லை. விஷயம் அப்படி இருக்கும்போது நாங்க எப்படி சார் லேட் பண்ண முடியும்? டக்குன்னு ஃப்ளைட்ல வந்துட்டோம். நல்லதுதான். அவ்வளவு அவசரமா வர சொன்னது எதுக்குன்னா, டெட் பாடியோட முகம் அடையாளம் தெரியாத வகையில ரொம்ப செதஞ்சு போயிருக்கு. அதனால பாடியை அடையாளம் காட்டணும். ஒரு தடவை அடையாளம் காட்டிட்டீங்கன்னா அப்புறம் டாக்குமெண்ட்ஸை சைன் பண்ணி பாடியை அண்டர்டேக் பண்ணிக்கணும். சார், எங்க முதலாளி கூட அவங்க பொண்ணு அனிதா மேடம் வந்தாங்களே, அவங்க எங்க சார்? அவங்க சில பிரச்சனைகளால இங்க வர முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. அதனால தான் உங்களை வர சொன்னேன். சார், இது எப்படி சார் நடந்துச்சு? கோயிலுக்கு சாமி கும்பிட போன இடத்துல யாரோ ஒரு தலைமையில கல்ல தூக்கி போட்டு கொன்னுட்டாங்க. யார் சார்? யார் சார் எங்க முதலாளி கொன்னது? தெரியல, விசாரிச்சிட்டு இருக்கோம். இது சம்பந்தமா உங்ககிட்ட சில விஷயங்களை விசாரிக்க வேண்டியது இருக்கு. கேளுங்க சார், எங்களுக்கு தெரிஞ்சதை நாங்க சொல்றோம். உங்க முதலாளி சரவணனுக்கு எதிரிங்க ஜாஸ்தியா? எனக்கு தெரிஞ்ச அந்த மாதிரி ஒண்ணும் இல்ல சார். அவருக்கு யார் சார் எதிரிங்க இருக்க போறாங்க? இல்ல சார், அவருக்கு யாரும் எதிரி இல்ல. என்னங்க இது? அப்படின்னா அவர் எதுக்கு துப்பாக்கி வச்சுக்கணும்? சும்மா ஒரு பாதுகாப்புக்காக சார். அதுதான் எதுக்குன்னு கேக்குறேன். அவர் பாதுகாப்புக்காக துப்பாக்கி வச்சிருக்காருன்னா யாராலையும் அவருக்கு ஆபத்து இருக்குன்னு தானே அர்த்தம். அது யாருன்னு உங்களுக்கு தெரியுமா? தெரியாது சார், அப்படி யாரையும் எங்களுக்கு தெரியாது. அப்படியே இருந்தா கூட அது தொழிற் போட்டியா தான் இருக்குமே தவிர இந்த அளவுக்கு போற அளவுக்கு யாரும் இல்லை சார். உனக்கு ஏதாவது தெரியுமா கந்தசாமி? இல்ல சார், அப்படி எதுவும் எனக்கு தெரியாது. அனிதா மேடம் கேட்டா ஒருவேளை ஏதாவது தெரிஞ்சிருக்கலாம். அவங்களுக்கு தெரியாத விஷயம் எனக்கு எப்படி சார் தெரியும்? ஆமா, அவங்க அவங்க அப்பா கிட்ட இருந்து விலகியே நிக்கிறாங்க. அது எனக்கு புரியவே மாட்டேங்குது. பாடிய அடையாளம் காட்டுறதுக்கு கூட வரமாட்டேன்னு புடிவாதம் பிடிக்கிறாங்கன்னா அதுக்கு என்ன காரணம்? சார், ஒருவேளை நீங்க சொன்ன மாதிரி சாருக்கு யாராவது எதிரி இருந்து அவங்க சாரை கொண்டு இருக்கலாம். சாரை கொண்ட மாதிரியே அனிதா மேடத்தையும் கொல்லலாம் நினைச்சிருக்கலாம். அது ஒருவேளை அனிதா மேடத்துக்கும் தெரிஞ்சிருக்கலாம். நீங்க கூப்பிட்ட இடத்துக்குலாம் வந்துட்டு போய்கிட்டு இருந்தா தனக்கு அது பாதுகாப்பா இருக்காதுங்கிறதுனால அவங்க வர மாட்டேன்னு சொல்லியிருக்கலாம். அப்படி கூட இருக்கலாம்ல சார்? அவங்க அந்த அர்த்தத்துல சொன்ன மாதிரி எனக்கு தெரியல. அப்படி இருந்திருந்தா அவங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க ஏற்பாடு பண்ணிருக்கலாமே. அவங்க அப்பா மேல ஏதோ ஒரு வெறுப்புனாலதான் அவங்க இங்க வரமாட்டேன்னு சொல்லியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஆமா, அந்த பொண்ணுக்கும் அவங்க அப்பாவுக்கும் வேற ஏதாவது சண்டை சச்சரவு? அப்படிலாம் எதுவும் இல்ல சார். அனிதா மேடத்துக்கு அவங்க அப்பா தெய்வம் மாதிரி. சாருக்கு கை கால் விளங்காது, ஹெல்ப்புக்கு ஆள் தேவைப்படுங்கிறதுனால மேடம் தன்னோட வாழ்க்கைய கூட கவனிக்காம சார் கூடவே இருந்தாங்க. அவ்வளவு அன்பா இருந்தவங்க ஏன் இப்படி நடந்துக்கிறாங்கன்னு தான் புரியல. சரி, அதை நான் விசாரிக்கிறேன். இப்ப பாடி யார் வாங்குறது? நீங்க வாங்கிக்கிறீங்களா? வாங்கிக்கிறேன் சார். சென்னைக்கு கொண்டு போய் தானே காரியம் எல்லாம் பண்ணுவீங்க. ஏன் கேக்குறேன்னா, நீங்க பாடியை சென்னைக்கு கொண்டு போறதா இருந்தா அதுக்கு லெட்டர்ஸ் எல்லாம் நான் அரேஞ்ச் பண்ணணும். இல்ல சார், சென்னை கொண்டு போகல. மேடமே எந்த காரியத்திலையும் கலந்துக்க விருப்பம் இல்லைன்னு சொன்னதுக்கு பிறகு சென்னை கொண்டு போய் என்ன சார் பண்ண போறோம்? இங்கேயே வச்சு எல்லாத்தையும் முடிச்சிடறோம். சரி, உங்க இஷ்டம். வாங்க, வந்து பாடி அடையாளம் காட்டுங்க. சரிங்க சார். என்னண்ணே இது? பொண்ணுங்க வராதுன்னு சொல்றாங்க, இறுதிச்சடங்கை எவங்கள முடிச்சு போறான்னு சொல்றாங்க. அதான்டா எனக்கு ஒன்றும் புரியல. பொண்ணை பத்தி பேசிக்கிறாங்களே ஒழிய பையனை பத்தி ஒருத்தனும் பேச மாட்டேங்கிறாங்களே. இங்கதான் இருக்கானா இல்ல வெளிநாட்டுல இருக்கானா அவனை பத்தி ஒண்ணுமே தெரிய மாட்டேங்குதேடா. சரி, இதுக்கு மேல இங்க இருக்கிறதுல எந்த பிரயோஜனமும் இல்லை, கிளம்பிட வேண்டியது. ஆனா அந்த பொண்ணையும் அவங்க அண்ணனையும் நம்ம கொல்லணும், அது முக்கியம். அவங்க ரெண்டு பேரை பத்தியும் எனக்கு தகவல் வேணும். அவங்க எங்க இருக்காங்க, என்ன பண்றாங்க, எல்லா தகவலும் எனக்கு வேணும். நாங்க கிளம்புறோம். நீ என்ன பண்ற? தேவையான தகவலை சேகரிச்சுக்கிட்டு என்கிட்ட வந்து சொல்ற. புரியுதா? புரியுதுண்ணே. கணேசா, லேட் பண்ணிடாதடா. லேட்டாக பிரச்சனை தான். சீக்கிரம் தகவலோட வா. சரிண்ணே, நீங்க போங்க. டேய், வாங்கடா போலாம். சரிண்ணே. ஏய், யாரா என்ன தள்ளுறது? தள்ளாதீங்கடா. டேய் மச்சான்,
எப்படி ஐ சொசைட்டி எக்ஸ்பீரியன்ஸ்? ஐயோ சூப்பர் மச்சி சூப்பர். லோகல் பார்ல அடிக்கிற சரக ஸ்டார் ஹோட்டல்ல வச்சு அடிச்சு அதோட போதை தடி வச்சு. மச்சான் இன்னைக்கு சித்தார்த்துக்கு கொஞ்சம் ஜாஸ்தின்னு நினைக்கிறேன். இல்ல குவார்டரே தாங்க மாட்டான். இன்னைக்கு முழுசா ஆஃப் அடிச்சிருக்கான்டா. அப்படிதான் இல்ல. இதுக்கு காரணம் என்னடா? சந்தோஷம் மச்சி சந்தோஷம். சொந்த கம்பெனிக்கு முதல்ல ரேட்டுங்கிற மகிழ்ச்சி. எனக்கு துணையா இருக்கிறதுக்கு உன்ன மாதிரி ஒரு நண்பன் இருக்கான் பாத்தியா? மகிழ்ச்சி மச்சா மகிழ்ச்சி. இத கொண்டாட வேணுமா? டேய் மச்சி மீதி 50,000 ரூபாய் போன உங்ககிட்ட தானே இருக்கு. 50,000 ரூபாய் பத்திரமா இருக்குதுடா பத்திரமா. சரி சரி சரி. டேய் போதை ரொம்ப ஏறிச்சுன்னு நினைக்கிறேன். வீட்டுல கொண்டு போய் விட்டுறவா? போதையா எனக்கா? போடா போடா. எவ்வளவு குடிச்சாலும் நான் ஸ்டடி 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 நான் ஸ்டடி ஸ்டடி ஸ்டடி. என்னடா பண்ற? இதெல்லாம் நீ கண்டுக்காதனா செத்துக்கு பா. கேளு மச்சான், வீட்டுக்கு வந்து விட்டு வரேன்டா. உனக்கு போதை அதிகமாயிடுச்சு. போதை அதிகமாயிடுச்சா எனக்கு? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. நான் ஸ்டடியா இருக்கிறேன். நீங்க போங்க போங்க வாடே. போங்கடா. ஐயோ போயிட்டாங்களா? நாம இங்க பொறுத்து இல்லையா? வெளிய வாடா. ஆளு வருதோட கடுக்கு தெரியல. ஏய் என்ன போதையில வண்டி ஓட்டுறியா? இப்படி ஆட்டிக்கிட்டே ஓட்டுற மூதேவி. டேய் தம்பி, நீ ஆட்டோ ஓட்டுற மணி என்னோட பையன் தானே? ஏய் அது நேத்து வரைக்கும் தான் நான் ஆட்டோக்காரர் மணியோட பையன். இன்னையில இருந்து மாபெரும் முதலாளி சித்தார்த்தோட அப்பா மணி. அப்படி சொல்லு என்ன புரியுதா? டேய் 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 பாத்துடா டேய். புரியுது. டேய் இந்துடா. டேய் நாகேஸ்வரன் என்ன தேவா இந்த நேரத்துல? அண்ணே உங்க பையன் தண்ணிய போட்டு ரோட்ல அட்டகாசம் பண்ணிட்டு இருக்கானே. ஃபுல் போதனை உளறான், நடக்கவே முடியல. யோ என்ன சொல்ற? அவன் தண்ணில அடிக்க மாட்டானையா? அடிச்சிருக்கானே. போதையில ஆட்டோ முன்னாடி வந்து விழுந்தானே. நல்ல வேலை. எந்த ஏரியாவுல இருக்கான்? இங்க கிண்டிலனே. சரி நீ அவனை கொஞ்சம் பாத்துக்க, நான் உடனே கிளம்பி வந்துடுறேன். அண்ணே நீங்க எதுக்குனே வந்துகிட்டு? நானே அவனை கொண்டு வந்து வீட்டுல வந்து விட்டுறேனே. சரி தேவா, நீ வீட்டுல கொண்டு வந்து விட்டுரு. ரொம்ப தேங்க்ஸ் தேவா. போதையில அவன் ஏதாவது சொல்லியிருந்தானா பெருசா எடுத்துக்காத. அதெல்லாம் ஒண்ணு இல்லண்ணே, நான் வச்சிடறேனே. சரிப்பா. என்னம்மா நீ இன்னும் தூங்கலையா? இல்ல மாமா, சித்து இன்னும் ஆளை காணோம். அவன் இப்பதான் எனக்கு போன் பண்ணான். ஏதோ வேலை விஷயமா வெளியே போயிருக்கானா, வர்றதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும்னா அதை சொல்றதுக்காக உன் போனுக்கும் ட்ரை பண்ணி பார்த்திருக்கான். உனக்கு லைன் கிடைக்கலையா, அதான் எனக்கு போன் பண்ணி விஷயத்த சொன்னான். நீ போமா, நீ போய் படுத்துக்கோ. சரி மாமா. தேவோட ஆட்டோவா? டேய் சித்தார்த்த சித்தார்த்த டேய் எந்திர. அண்ணே உங்க பையனை கொண்டு வந்து சேர்க்கறதுக்குள்ள பெரிய ரோதனையா போச்சுனே. ஏன்டா வண்டியில ஏத்துறோன்னு பெரிய ராவடி பண்ணிட்டானே. சாரிப்பா, மன்னிச்சுக்க. உங்களுக்கு போய் எப்படி ஒரு பையனானே? அசிங்க அசிங்கமா பேசுறானே. உங்க முகத்துக்காக பல்ல கடிச்சிட்டு பொறுத்துட்டு இருந்தேன். முதல்ல அவனை இறங்குங்க. டேய் தம்பி இறங்குப்பா. டேய் இறங்குடா டேய். அண்ணே மேல கூட்டு போணுமா? இல்லப்பா, இந்த நிலைமையில இவனை மேல கூட்டிட்டு போக கூடாது. சரிண்ணே. என் மருமக வேற முடிச்சுக்கிட்டு இருக்கான். இவனை என் ஆட்டோல படுக்க வச்சிருக்கேன். உள்ள போட உள்ள போய் போட. என்ன பழக்கம்டா இதெல்லாம்? பாத்துக்கோங்கண்ணே, நான் கிளம்புறேண்ணே. இருப்பா, காசு வாங்கிட்டு போப்பா. இருக்கட்டும்ண்ணே, நமக்குள்ள இதுக்கு நான் கிளம்புறேண்ணே. சரி. டேய் சித்தார்த்த, டேய் எந்திரிடா எந்திரிடா.
டேய் டேய் சித்தர் டேய் டேய் என்ன சார் இப்படி ஒண்ணுமே பேசாம இருந்தா என்ன அர்த்தம்? என்னென்ன வேலை வெட்டி இல்லாதவன் நினைச்சீங்களா? சச்சா அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை. பேச வந்த விஷயத்த எப்படி பேசுறதுன்னு தான் தயக்கமா இருக்கு. நான் கேட்டது என்ன? பணம். அதை கொடுக்க தானே வந்தீங்க. கொடுத்துட்டு போயிட்டே இருக்க வேண்டியதானே? அதுல என்ன தயக்கம்? அதெல்லாம் வினோத், பிரச்சனையே அதுதான். என்ன பணம் கொடுக்க முடியாதுன்னு சொல்ல போறீங்களா? எங்க சொல்லி பாருங்க. இல்ல நான் அப்படியெல்லாம் சொல்வேனா? நான் சொல்ல வந்ததே வேற. ஓ பின்ன என்னத்த சொல்ல வந்தீங்க? சொல்லி தொலைஞ்சாதானே தெரியும். அது நீ கோவப்பட வேண்டாம். இப்ப சொல்லலன்னு வைங்க, கொலை வெறி ஆயிடுவேன். சார், எனக்கு வேலை கொடுத்த முதலாளிங்கிறதுக்காக இவ்வளவு நாள் உங்களுக்கு மதிப்பு மரியாதையும் கொடுத்துட்டு இருந்தேன். நீங்க சொல்றதெல்லாம் கேட்டுட்டு உங்களுக்கு எந்த தொந்தரவும் கொடுக்காம நான் பேசாம இருக்கேன். ஆனா சமீப காலமா நீங்க என்ன மதிக்கலன்னு தெரியுது. சார், உங்களுக்காக நான் ஒரு பெரிய வேலை பண்ணி கொடுத்துருக்கேன். அதுக்கு இதுதான் மரியாதையா? என்ன சார், உங்க பிஏ வருது, அவன் பேச்ச கேட்டு நீங்க ஆடுறீங்களா? வேணா சார், என்ன பகச்சுக்காதீங்க, பிரச்சனை ஆயிடும். தூக்கிடுவேன் சார். முதல்ல உங்களுக்கு தப்பான யோசனை சொல்லி கொடுத்தானா வருது, அவனை தூக்குவேன். அடுத்து தப்பான யோசனை கேட்டு தப்பான காரியம் பண்ற உங்களையும் தூக்குவேன். வினோத், என்னையா நீ இப்ப எதுக்கு இப்படி கோவப்படுற? பின்ன என்ன சார், காசு கஷ்டமா இருக்கு, காசு கொடுங்கன்னு கேட்டா தரேன்னு சொல்லிட்டு இப்படி இழுத்தடிச்சுட்டே இருக்கீங்க. ஃபைனலா கேக்குறேன், உங்களால தர முடியுமா முடியாதா? நான் தரமாட்டேன்னு சொல்லியே தரேன் தானே சொல்றேன். அண்ணா, நீ கேட்கிற பணத்தை மொத்தமா கொடுக்க முடியுமான்னு தெரியல. என்ன சார், நீங்க தானே மொத்தமா கொடுக்கறேன்னு சொன்னீங்க? சொன்னேன். அண்ணா, அவ்வளவு பணம் இப்ப என்கிட்ட இல்ல. எடுக்கணும்னா கம்பெனி அக்கௌண்ட்ல இருந்து தான் எடுக்க முடியும். ஏற்கனவே உனக்காக கம்பெனி அக்கௌண்ட்ல கை வச்சேன். அதுக்கே எங்க அப்பா 1008 கேள்வி கேட்டாரு. என்னமோ சொல்லி அப்ப சமாளிச்சிட்டேன். இன்னொரு தடவை எடுத்தேன்னா, அதுவும் இவ்வளவு பெரிய அமௌண்ட் எடுத்தேன்னா பிரச்சனை ஆயிடும் வினோத். எங்க அப்பா என்ன கம்பெனி விட்டு தூக்கிடுவாரு. பணத்தை எடுத்தா உங்க அப்பா உங்களை கம்பெனியை விட்டு தான் தூக்குவாரு. கேட்ட பணத்தை கொடுக்கலனா நான் உங்களை உலகத்தை விட்டே தூக்கிடுவேன். சொல்றது முழுசா கேளு. சொல்லுங்க. மொத்தமா கொடுக்கறது தான் கஷ்டம். கொஞ்சம் கொஞ்சமா கொடுக்கறதுல எனக்கு ஒன்றும் கஷ்டம் இல்லை. நான் ஒன்று செய்கிறேன். முதல்ல நாளைக்கு காலையில் ஒரு 50,000 ரூபாவை என் பிஏ வரது மூலியமா கொடுத்து அனுப்புறேன். மிச்ச தொகையை கொஞ்சம் கொஞ்சமா நான் கொடுத்துட்றேன். என்ன சொல்றேன்? சார் உங்களை கூப்பிடுறேன். இதோ வரேன், போங்க. வெயிட் பண்ணுங்க, நான் பேசிட்டு வரேன். சரி. ஆளை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. முடிச்சிருவல்ல? ஓகே சார், கண்டிப்பா. சரி, பார்க்கலாம். போயிட்டு வாங்க. யாரு வினோத் இருந்தாலும்? அது எதுக்கு உங்களுக்கு? ஆமா, அது எதுக்கு எனக்கு? நம்ம விஷயத்துக்கு வருவோம். நான் சொன்னதுக்கு உனக்கு ஓகேவா இல்லையான்னு சொல்லவே இல்லையே. நீங்க தான் காசே இல்ல, பிச்சை எடுக்கிறேன்னு சொல்றீங்களே, அப்புறம் வேற என்ன பண்றது? சரி, உங்களை நம்பி நீங்க சொல்றத நான் ஒத்துக்கிறேன். ஆனா நீங்க சொன்ன மாதிரி கச்சிதமா நடந்துக்கிட்டா உங்களுக்கு நல்லது. ஏதாச்சும் அப்படி இப்படி தப்பா நடந்துச்சு, அப்புறம் விளைவுகள் ரொம்ப விபரீதமா இருக்கும். சொல்லிட்டேன். சரி, சொன்ன மாதிரி நாளை காலையில வரதுகிட்ட காசை கொடுத்து விடுங்க. நான் இப்ப கிளம்புறேன்.
என்னடா பாத்து டேய் டேய் கண்ண தொடடா டேய் அம்மா அப்ப இவங்களுக்கு ஒண்ணும் ஆகல. அம்மா நாங்க போன காரியம் எந்த தடையும் இல்லாம நல்லபடியா முடிஞ்சிருச்சு. எங்க மகளோட கல்யாணத்துக்கு உண்டான தடையும் நீங்கிருச்சு. அதோட இல்லாம எங்க கண்ணுக்கு தெரியாம வந்த அபாயமும் நீங்கிருச்சு. எந்த சதிகார பையன் என் வாழ்க்கை அழிச்சு என் குடும்பத்தோட வாழ்க்கை அழிச்சு அலக்கழிய வச்சானோ அதே படுபாவி என் வீட்டுக்காரரை கொல்றதுக்கு என்ன கொல்றதுக்கு எங்க பின்னாடியே வந்த அந்த அயோக்கியன் எங்க கண்ணு முன்னாடியே செத்தான். இப்படி ஒரு ஆபத்து எங்க பின்னாடியே வருதுன்னு எங்களுக்கு தெரியவே இல்லை. இவனாச்சும் கண்ணுக்கு தெரிஞ்ச பகை, கண்ணுக்கு தெரியாத பகை ஒண்ணு என்ன கொல்றதுக்காக பின்னாடியே வந்து இவனை கொன்னுட்டு போயிருச்சு. எத்தனையோ காலத்து பகை என் வீட்டுக்காரில இருந்து அண்ணத்துல இருந்து யார் யாரோ இவனை முடிச்சிடணும்னு நினைச்சாங்க. அப்பெல்லாம் முடியாம இவ்வளவு காலம் கழிச்சு இன்னைக்கு முடிஞ்சிருக்குன்னா அதுக்கு காரணம் நீமா, உன்னுடைய தெய்வ பலம். அந்த தெய்வ பலத்தாலதான் நாங்க எல்லாத்தையும் நல்லபடியா முடிச்சிட்டு ஊருக்கு திரும்பிக்கிட்டு இருக்கோம். நான் இதை என்னைக்கும் மறக்க மாட்டேன். எங்க மகளுக்கு நல்லபடியா கல்யாணம் முடிஞ்சதும் குடும்பத்தோட இங்க வந்து பொங்க வைக்கிறோம். என் குடும்பத்தை நல்லபடியா வச்சிரு சாமி. அம்மா வாயை திறந்து பேசலன்னாலும் நீ கமுக்கமா இருந்து வேலையை முடிச்சிட்டிய. கோடிக்கணக்கான பேர் உங்ககிட்ட வேணுனாலும் யாருக்கு என்ன செய்யணுங்கிறத நீ சரியாத்தான் செய்யற. பரவாயில்லையே, நீயும் நியாயமா தான் நடந்துக்கிற. Did